Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து அபிஷியலா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ரிசல்ட் வந்ததுல இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கட் ஆஃப் வந்து எப்போ வரும், அதே மாதிரி செலக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து செலக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மற்ற ரெக்ரூட்மெண்ட் சார்பிலேருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஈஸியாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் கீழமை நீதிமன்றங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு உண்டான எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து முடிஞ்சு ரிசல்ட்டுமே வந்து வெளியாயிடுச்சு. ரிசல்ட் வெளியானதுக்கப்புறம் செலக்ஷன் லிஸ்ட், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன், இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு உண்டான எக்ஸாமினேஷனுக்கு உண்டான செலக்ஷன் லிஸ்ட் வந்து எப்போ ப்ரோ வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. போன வருஷம் வந்து எப்படி வந்து எக்ஸாம் ரிசல்ட் வந்து வெளியிட்டாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது எக்ஸாம் ரிசல்ட், அதாவது ரிட்டன் எக்ஸாம் வந்து ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் வந்து வெளியான ஒரு 1 வீக்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறத வந்து வெளியிட்டாங்க. இப்போ நம்ம அதே மாதிரி இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை, நாளைக்கு ஈவினிங் நம்ம எதிர்பார்க்கலாம். வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாள்ல ஈவினிங் 6 மணிக்கு மேலே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. கண்டிப்பாக இந்த 3 டேஸ்ல ஏதாச்சும் ஒரு டேட்ல கண்டிப்பாக செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிற வந்து வெளியிடுவாங்க. செலக்ஷன் லிஸ்ட் வந்து எல்லாருக்குமே வந்து வெளியிடுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பீஸ் அட்டெண்டர் போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா செலக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த 10th குவாலிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய போஸ்ட்டு, அதே மாதிரி வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கக்கூடிய கிளீனர் ஒர்க்கு, மசால்ச்சி, இந்த மாதிரியான ஒர்க்குக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறத வெளியிடுவாங்க. சரிங்களா? செலக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கட் ஆஃப் வந்து சொல்ல முடியும். இப்போதைக்கு வந்து கட் ஆஃப் வந்து யாருனாலையும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து யூடியூப்ல வீடியோ போடுறாங்க, அதே மாதிரி கூகுள்லேயுமே நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் கட் ஆஃப் வந்து இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நடப்புல வந்து நடக்க முடியாத ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து சொல்றாங்க. எதனால வந்து இப்படி நீங்க சொல்றீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு காம்படிஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து வேரியஸ் ஆகும். என்னுடைய பாயிண்ட்ல ஒரு 65-70 மார்க்குக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஆவரேஜ், ஒரு ஓகே, ஒரு நல்ல ஒரு செக்யூரான மார்க் அப்படிங்கிறது சொல்ல முடியும். அதுக்கு கம்மியா 65, 60, 50 இந்த சம்திங்ல மார்க் எடுத்திருந்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். நீங்க வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நீங்க வந்து ப்ரிப்பேர் ஆக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதான் வந்து ஓப்பனா சொல்ல முடியும். 65-70 மார்க்குக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கோரும் சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான மார்க். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை பொறுத்து எவ்வளவு காம்படிஷன் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா வந்து கட் ஆஃப் வந்து வேரிஸ் ஆகும். ஸோ செலக்ஷன் லிஸ்ட் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பேச முடியும். இப்போதைக்குன்னு எதுவுமே வந்து தெரியாம வந்து வீடியோக்காக நம்ம வந்து சொல்லக்கூடாது இல்லையா, அப்படிங்கிறதுக்காக தான் கண்டிப்பா இந்த ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வெள்ளி, சனி, ஞாயிறு, வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நாளைக்கு ஈவினிங்குள்ள வந்து வந்துடும், வெயிட் பண்ணிக்கோங்க. செலக்ஷன் லிஸ்ட் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் உங்களுக்கு வீடியோவா ஷேர் பண்றேன். அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜ்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.